மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட்டி கலாட்டா 2.0. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் கூபாம் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். கூபாம் ப்ளே இதிலே இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, இறக்கி பாருங்கள், சக்கியாக இருக்கும். என் ஐடி பேர் ஸ்ரீ என் வாய் வளருதே தலாடானாங்கிறதுல வச்சுருக்கேன். தலாடானு இவ்வளோ லெவலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ இருக்கும். ஓகேவா, நான் டீம் டேட் மேட்ச் போகலான் இருக்கேன். ஓகே, டீம் டேட் மேட்ச் ஓகே பண்ணி அதெல்லாம் கண்டினியூ கொடுத்துடலாமா? ப்ளே ஓகே, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கேமோடைய சவுண்ட் எஃபெக்ட் இருக்கட்டுமா வேணாமான்னு. ஓகேனா அது அப்படியே இருக்கட்டும், இல்லைனா நான் மாற்றிடுவேன். ஓகேவா? ஓகே, ஃபைல் லோடிங் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நெட்டு கம்மியாக இருக்கா? ஐயோ, சரி விடுங்க, போய் பார்த்துக்கலாம் ஒரு வார்த்தை. ப்ளூ டீமா ரெட் டீமா பயமாக இருக்குதே. ஐயோ, ரெட் டீமா? சோ நம்ம ரெட் டீமில் போயிட்டோமே. சரி விடுங்க, செகண்டாக இருக்கோம் பாருங்கள் ரெட் டீமில், அதுதான் நம்ம. ஐயோ ஓகே, கத்தி எடுத்துகிட்டு குதிச்சுக்கிட்டே போயிட்டு இந்த இடத்துல போய் உக்காந்துப்போம். நின்றுப்போம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடா. இங்கே ஒருத்தர் இருக்கான். என்னடா எனக்கு எழுத்து குறையுது. என்ன மறுபடி போகிறோம். இதை செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கும் மெடிக்கேட் போட்டுக்கிட்டேன். எங்கடா போய்கிட்டு? ஐயோ இன்னைக்கு பொழுது இதுதானா? இன்னைக்கு ஃபுல்லாக இதுதானா? ஐயோ நில்றா ஐயோ மறுபடியும். ஆமாங்க, இவங்ககிட்ட பாம் நம்ம வச்சுருக்கான், அதனால தான் வெடிஞ்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஓகே, நான் வந்து அந்த குதிக்கிறத அழுத்தி வச்சுருப்பேன், குதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? என்னடா மறுபடியுமா? ஐயோ நானும் செத்து போயிட்டானே. தலையிலே அடித்தேங்க கத்தியில். நருட்டோவா? நீ நருட்டோவாடா? இதோட சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? போவோம் குதிப்போம், தாவுவோம், போவோம், ஹெல்த்து குறைப்போம். வரான் பாருங்க. போட்டான், அவ்வளோதான், செத்துனேன். இந்த தடவை இந்த மேட்ச் நம்ம கையில் இல்லை போல். என்ன பண்ணுறது? போவோம் போய்கொண்டே இருக்கோம், மீண்டும் குதிப்போம். வேணாம் நம்ம இங்கேருந்து சுடுவோம். ஐயோ என்னடா மிஸ் ஆயிடுச்சு. தாலி ஹெட்ஷாட்ரா, நான் ப்ரோப்ளேயர்டா. எங்கே வந்து யாருக்கிட்ட போடு சாவு. என்னடா இவன் ஜில் ஜோன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நான் ஜில் ஜோன் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் சின்ன வயசுலேருந்தே ஜில் ஜோன் தான் எனக்கு பைத்தியம். அதனால் அப்படி ஊசிக்கில் எடுத்துட்டான்டா, உன்னை விட மாட்டேன்டாடி. எழுத்து குறைக்கிறா. ஐயோ போகிறான்டாடி. ஐயோ போச்சே. ஏங்க இவன் அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன இவன்? என்னடா எல்லாம் அடிச்சிட்ருக்கான் தலையிலேயே ஒருத்தன், அது குட்டிக்குன்னு ட்ரெஸ் அடிக்கலா. ஐயோ ப்ரோ பிளேயர் இருக்கானா? தலை திருக்குதுடா மண்டை. ஐயோ சுடுறாங்க. சுற்றிட்டு தான் விட்டுருவோமா? ப்ரோ பிளேயர் இருந்தாங்களா தலையிலே அடிப்போம். போட்டு ஐயோ சுடுறான்டா. ப்ரோ பிளேயர் ஹெட்ஷாட் பிளே. மறுபடியும் போடுறாங்க, இங்கே நின்றுப்போம். ஐயோ பாம் போட்டான். ஐயா சேர்த்து அவ்வளோ 2-1 மறுபடியும் போக வேண்டியதான். போடு, இன்னைக்கு மண்டையை அடிக்க போகிறேன், மண்டையை போட்டு உடைக்க போகிறேன், மாவளுக்கு வைக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேறு தீபாவளி வேறு. ஐயோ தீபாவளி அன்றைக்கி விளையாண்டுட்ருக்கீங்க, பட்டாசாக வெடிச்சு தள்ளிட்டேன். இவனங்க லாங் ரேஞ்சிலேருந்து அடிச்சுன்னு இருக்கிறான். ஐயோ ஃபேராக இருந்தால் லாங் ரேஞ்சாக இருந்தால் அழகாக நம்ம ஹெட்ஷாட்டில் அடிக்கலாம். அச்சோ பாம் போட்டாங்க. பெரிய பாம் பக்கடியாக இருப்பான் போலங்க. இந்த சந்தான படத்தில் சொல்லுவோம் பாருங்க, என்ன யாருண்ணே குசு சரி ஐயோ எனக்கு டைலாக் மறக்குதே. யார் அங்கே குசு அப்படின்னா போலீஸ் உடனே சந்தானம், சார் நாங்கள் குசு இல்லை சார், நீங்கள் தான் குசு அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. அவனை மண்டையிலே அடிக்கணுங்க, அவனை அடிக்கணும். சுரத்தேங்காய் சுரத்தேங்காவோ உடச்சிட்டான், என் மண்டையை உடச்சிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சு. சரி போவோம், மேலே ஏறுவோம். சுடுறானுங்க பின்னாடி ஒருத்தன்.
திரும்புறதுக்குள்ளேயும் தலையில் அவ்வளோதான்டா போடுறான் நம்ம தலைவண்டாங்க நம்ம ஃப்ரெண்டுடா அவன் உயிரை கூட தருவான்டா இவன் தானே கன் மறைஞ்சு ஐயோ சொல்லுங்க கீழே இறங்கி ஒருத்தனை போட்டு மண்டே பார்த்து பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டே பேர்ட்டில் ஐயோ இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது முடியறதுக்கு இந்த ரவுண்டு ஐயோ நம்ம தோற்றுருவோமா இல்லை நம்ம தான் ஜெயித்தோம் என் பாருங்க 36 ப்ளூ டீம் பாருங்க 25 தான் போடு வெயிட் மாசு நம்ம தான் போடு ப்ரோ பிளேயர் ரேங்க் ஏற்று ஏன்னா போடு ஐயோ எழுத்து குறைச்சிட்டோன்னே ஏற்றிக்கலாம் ஓகே போவோம் அடிப்போம் ரீலோட் பண்ணிட்டு போகலாம் டே இல்லை எனக்கு புரியல சரி மாற்றம் ஒருத்தங்க ஐயோ எழுத்து குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இவன் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்போம் ஏன்னா இந்த குட்டையை வச்சு அடிக்கிறாங்க தூரத்துலையும் அடிக்கிறான் பக்கத்துலையும் அடிக்கிறான் நம்ம எவ்வளோ பெரிய கண்ணை வச்சுருந்தோம் ஒன்றும் ஆட்ட முடியல இறங்கி இவன் எப்படிங்க இங்கே நின்றுட்டுறான் செய்யக்கூடாது நம்மளுக்கு என்ன குதிச்சிடலாமா இல்லை இங்கே வரான் உசார போகிறோம் இன்னைக்கு உடனே விடக்கூடாதுடா அடி ஐயோ பின்னாடி சொல்கிறேனே எடுத்துக்கலாமா போகலாம் ஐயோ இன்னும் 1 நிமிஷம் முடிஞ்சிச்சா ஐயோ சே கடைசியாக ஓசிக்கில் ஒன்று எடுத்தலான்னு பார்த்தேன் உன்னையெல்லாம் கேட்பீங்கடா உன் ஓசிக்கிலுக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படின்ட்டு ஐயோ சரி இன்னொரு ரவுண்டு எங்கேயோ போகலாம் எத்தனாவது ரவுண்டுக்கு போகலாம் என்ன கேம் போடலாம் எனக்கு இன்னும் புரியவில்லை இப்போ நம்ம கன் கேம் போடலான் இருக்கேன் கன் கேம் போட்டேன் அது நல்லாயிருக்கும் ஓகே சர்ச்சிங் ஃபார் பிளேயர்ஸ் நம்மளுக்கு கூட இவ்வளோ முடி இவ்வளோ தாடி மீசெல்லாம் இருக்காது ஆனால் இவ்வளோ மட்டும் இவ்வளோ இருக்குது ஓகே என்னமோ க்ரீம் போட்டு எடுப்போம் போல் ஓகே நம்ம பாருங்கள் சும்மா கண்ணாடி போட்டு ப்ளூ கலர் கண்ணாடி ஃபஸ்ட்டு கண்ணாடி ஐயோ பின்னாடி எடுத்ததோ ஏன்டா நீங்கள்லாம் யாரா நீங்கள் எங்கே வரீங்க நீங்கள் ஜில் சொன்னே இதில் ஏதாவது இருக்குதான்னு தெரில ஜில் சொன்னே இருந்தீங்கன்னா பார்த்தாடுங்கண்ணே சின்ன பையன் உங்களோட சப்ஸ்கிரைபர் வேறு அவங்களுடைய பெரிய ஃபேனு அடிச்சு கூடாதீங்க தூரத்துலேருந்து அடிப்போம் ஓகே மாவில் அப்போ வச்சுட்டேன் ஐயோ அங்கே ஒருத்தர் இருந்தான் ஆனால் அவன் வந்து பயங்கரமான பிளேயர் ஆட்டம் ஆடுறான் முடிச்சிருந்தா உங்களை போட்டு உடைக்கணும் ஐயோ இவனு பாம்பு பக்கடியா ஐயோ தெரியாமல் தலையில் அடித்தேன் சக்க கில்லு 3 கிலோ மறுபடியும் போட்டு தாக்கு அடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு எழுத்து 3 தான் இருக்கு ஒரு புல்லட் விழுந்தாலும் நான் செத்து போயிடுவேனே ஐயோ மெடிக்கெட் வேறு இல்லையே இதில் அப்படி காட்டாதே கன் கேமில் இதில் டீமெல்லாம் இல்லைங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும் கில்லு எடுத்துக்கினே இருக்கணும் கன்று 2 தடவை இப்போ நான் வச்சுருக்க கன்று சுட்டுட்டோம் ஏன்டா பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்டா பின்னாடி இருந்து அடிக்கிறேன் இப்போ ஒருத்தனை சுட்டனா ஒன்று ஏறிக்கிச்சா எல்லோ கலரில் அடுத்து இன்னும் அதே மாதிரி இன்னும் ஒரே ஒருத்தனை சுட்டோம்னா அடுத்த கன்னுக்கு போயிடும் ஓகேவா ஆக்சுவலாக ஒரு கன்று எடுத்தோம்னா அவனுக்கு அதில் 2 பேர்த்த கொன்னா தான் நம்மளால் அடுத்த கன்று சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேவா நம்ம நினைக்காம கத்தி எடுக்கலாம் ஆனால் கன்று மாறணுமே கில்லு வரணுமே பயமாக இருக்குதே சேஃப் இல்லையே அதனால் போடு நம்ம தான் எடுத்ததே ரெடி என்னோட ஓசிக்கிறோம் எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம தான் தலையிலே வைப்போம் போடு அடிச்சு இந்த கண்ணா ஐயோ என்ன ஷார்ட் கண்ணாட்ட வச்சுருக்கோம் எகிரி ஃப்ரீ ஃபயர் மாடல் அடித்தோம்னா தூரத்தில் தூரத்தை அடிக்கிறோம் ஓகே வேணா கன்று பெரிய பிளேயராக இருப்போம் போல டாக்டர் வேறு வேணும் டாக்டர் கேரக்டர் வச்சுருக்கோம் ஓகே டாக்டராக இருக்கிறதுனால எங்கெங்கே அடித்தா எங்கே டேமேஜ் இருக்குமா போகணும் தெரியும் ஒருத்தனை போட்டாச்சா இல்லையா நான் தான் அடித்தேன் சரி அவனை போவோம் சரி என்ன இங்கே இருக்க என்ன கண்ணு தெரியல என்னங்க எடுக்க முடியலைங்க அப்படியே ஓசியில் எடுத்துடுறாங்க ஐயோ நான் என்னங்க பண்ணேன் ஐயோ விடுங்கடா நான் உன் தம்பி நான் யூடியூபர் ராப்பர் வந்தானா அவனுக்கு கேட்காத நான் யூடியூபர் அப்புறம் FFM அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க 1v1 தலையாக போட்டு விட்ருவேன் என்ன பண்ணுற வெறியா போடுவோமா வாங்குறியா தலையில் டேய் எங்கடா ஓடுற டேய் ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு அவன் பின்னாடி சுட்டுக்கிட்டே வரேன் கண்ணு தெரியலையாடா பின்ன ஓடிக்கிட்டே இருக்கிற ஓசிக்கில்றா டே அவனை விடக்கூடாதுடா இவன் யாரா இவன் ஐயோ பேர் வேறு தெரியலையே பார்க்கலையே சரி அவனா இருந்தால் நம்மளுக்கு என்ன அவன் பைத்தியக்காரன் அவனுக்கு கண்ணு தெரில அவன் முதுகில் குத்தி தான் பழக்கம் போல் இனிமேல் குத்தி பழக்கம் இல்லை
நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த கண்ணாடி என்கிட்ட அடி வாங்குறான். அப்புறம் எல்லாரும் யோசிக்கலே எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க என்கிட்ட இருந்து. நான் என்னத்தான் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலையே. ஐயோ சரி ஓகே. மறுபடியும் ஐயோ மறுபடியும் கண்ணாடி அடி வாங்கினே இருக்காங்க. ஓகே எங்கே போகிறது? எங்கே வரோம். இந்த டாக்டர் ஐயோ உஷாரா போடு சாவு. இன்னும் ஒருத்தனை சுட்டா அடுத்த கன்று சேஞ்ச் ஆயிரும். என்ன பண்ணுறது? எங்கே இருக்கீங்க? இவனை அடிக்கவே முடியலையே. ஏகே ஆர்பிகே வச்சுருந்தா நீ பெரிய ஆளாடா நீ. அப்புறம் ஆடி கத்தி இவனுங்களை அடித்து கதறி குத்தி எல்லாம் பண்ணனால எனக்கு தொண்டை வேற கட்டிச்சு. என்னடா இவன் இப்படி பேசலாம் லூஸ் ஆட்டம் வாய் என்னடா வாங்கிக்கிறேன். என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கத்தி பட்டாசு அடிச்சு இது மாதிரி ஆயிடுச்சு தீபாவளியில். அதனால் அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதிரி நான் கேமிங் ஆடி போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது ஏன் அப்படி கேட்குறேன்னா அடுத்து இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் அடுத்து இன்னொரு வீடியோ இதே மாதிரியான வேறு கேமில் போடலான்னு தோணுது எனக்கு. என்ன கேம்லனா கிராணி போடலாம் இல்லைன்னா கமலா போடலான்னு என் மைண்டில் தோணுது. ஓகே ப்ரோ நீங்கள் கிராணி போடுங்க இல்லை கமலா போடுங்க யாராவது சொல்கிறீங்கன்னா. யாருக்கு கிராணி போடணுன்னு தோணுதோ அவங்க ரெட் கலர் ஆட்டம் அனுப்புங்க. யாருக்கு கமலா வேணுங்கிறீங்களோ தப்பாக சொல்லிட்டேனே. சரி ஓகே. யார் கிராணி போடணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ எத்தனை பேர் கமெண்ட்டில் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கு பொறுத்துலாம். இப்போ கிராணி வேணும்னா ப்ரோ கிராணி இல்லைனா கமலா கேம்னு சொல்லுங்கள். ஓகே பாய்.